வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை அவர்கள் அருளிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து இன்றைய சிந்தனை. இன்று அக்டோபர் 18 சனிக்கிழமை. மெய்வழி அறிவு. உயிர் என்னும் இயக்க ஆற்றலுக்கு மூலமாகவும் இயக்க இடமாகவும் முடிவாகவும் இருப்பது சுத்தவெளியே. இதுவே எல்லாம் வல்ல முழுமுதற் பொருள். இதன் இயக்கமே உயிர். உயிரின் படர்க்கையே மனம் என்னும் உண்மை உணர்வே அறிவின் முழுமை. இவ்வுண்மையை தெளிவாக தவத்தால் தானே அதுவாகி உணர்ந்தால் பேரியக்க மண்டலம் ஒரே ஒரு தொடர் இயக்க களமாகும். அதனின்று தானே வேறு இல்லை, மற்ற உயிரோ பொருளோ வேறு இல்லை. அந்த முழுமுதற் பொருளே தனது இயக்கச் சிறப்பால் அனைத்துமாக விளங்குகிறது என்ற நிறைபொருள் அறிவு பூக்கும். அவ்விளக்கம் மறவாது உடலோடு உயிர் இயக்கம் நடைபெறும் வரையில் உயிர்களுக்கு அறிவாலும் உடலாலும் கடமை செய்து மனிதகுல வாழ்விற்கு வழிகாட்டியாக வாழ்ந்து நிறைவு பெறுவதே மெய்வழி அறிவாகும். எனவே உயிராகி தெய்வமாகி விரிந்த பேரியக்கக்கள உண்மையினை உணரும் முழுமையில் அறிவாகிறது. இது தெய்வமே மனித உருவில் அறிவின் முழுமையில் காணும் விளக்கம். இவ்விளக்கம் வேண்டிய மக்கள் அறிந்து கொள்ள வெறித்த கருத்துக்களே வேதம். இதை ஓதியவனும் ஓதியதை உணர்ந்து தான் ஆனவனும் ஞானி. அருள் தந்தை. சாமி என்ன சொல்றாங்கன்னா, இறைநிலை தனிய அது வேற நம்ம வேற இல்லை. இறைநிலையே இந்த பிரபஞ்சமாகவும் உயிர்களாகவும் தானே தன்மாற்றம் அடைந்துள்ளது என்ற உண்மையை தவம் செய்து உணர வேண்டும். ரெண்டு வழி இருக்கு. ஒன்று தவம் பண்ணி உணர்றது, இன்னொன்று மகரி சொல்ற கருத்துக்களை பிறகு கற்றுக் கொடுக்குற பாருங்க. ஓதுதல், ஓதி உணர்தல் சாமி ஒரு வார்த்தை போடுறாங்க. பிறகு கற்றுக் கொடுக்கும் பொழுதும் நாம் அதுவாக மாறுகின்றோம். அப்போ அந்த வகையில மகரி சொன்ன பாடல் தான். அதாவது, உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க உனது தன்மை ஒளிர எனது உள்ளம் தூய்மை பெற்றேன். இன்னும் வேறு என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர் சொல்றாங்க இல்லைங்களா. எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை. அந்த அளவுல மாணிக்கவாசர் சொல்றாரு, தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை ஆறுகளோ சதுரர்ன்னு சொல்றாரு. எல்லா ஞானிகளும் சொல்றாங்க. வள்ளல் பெருமானாரும் சொல்றாரு, எல்லா உயிரும் என் உயிராயின, எல்லா உலகும் என் வசமாயின. அந்த தன்மை அவங்க ஞானம் அடைஞ்சதுனால வந்தது. நாம ஞானம் அடைவதற்கான சாதனையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். தவம் செய்வதாலும் மகிழ்ச்சி கருத்துக்களை பிறருக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுதும் சிந்திக்கும் பொழுதும் நாமும் அதுவாக மாறுகிறோம். அப்படி மாறும் பொழுது நம்மால் பிறருக்கு நன்மைதான் கிடைக்குமே ஒழிய ஒரு சிறிதளவு கூட நம்மால் பிறருக்கு தீங்கிழைக்க முடியாது. இந்த தன்மை எல்லா மக்களுக்கும் வர வர என்ன உலகம் எப்படி இருக்கும் பாருங்க, அமைதி பூங்காவாக திகழும். அதை நோக்கிய ஒரு அருமையான சேவை நாம் நம்ம இணைத்து கொண்டுள்ளோம். தொண்டாற்றுபவர்கள் சலிப்பில்லாமல் மலர்ச்சியோடு தொண்டாற்றுவோம் என்று கூறி, இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கிய இந்த மன்றத்தின் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.